பேச்சாளர்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? முத்தமிழ்ஞ்ச தமிழில் வந்து இவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கினே இருக்கணும். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, இவர் எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் லேடிஸ் கிட்ட ஏன் இந்த மாதிரி இவங்க ஸ்டேஜ் ஏறினாலுமே டபுள் மீனிங்ல பேசுறதுல இவங்க அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வந்தியா எதிர்கட்சி தலைவர் இந்த கைதி கரெக்டானு கேட்டால் இந்த கைதி பண்ணது எதனாலும் நீ யோசிச்சு இனிமேல் அவங்க தலைமை முடிவெடுத்து ஸ்டேஜில் மக்களுக்கோசம் நம்ம பேச போகிறோம். ஸோ மக்களுக்கோசம் பேசும்போது மக்களுடைய அந்த கருத்தை மட்டும் பேசிட்டு வந்துருங்க. தேவையில்லாத வந்து டபுள் மீனிங் போட்டு சார் அடுத்தவங்க பர்சனல் லைஃப்பை அவங்க வந்து தலையிடக்கூடாது. ஸோ உங்கள் லைஃப்பெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசலாம். ஸோ உங்கள் தாத்தாவுடைய லைஃபு, அப்பாவுடைய லைஃபு, உங்கள் லைஃப்பெல்லாம் திரும்பி பாருங்கள். ஆல்ரெடி புரட்சி தலைவி அம்மாவே சொல்லியிருக்காங்க, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எதா இருந்தாலும்ட்டு சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. கைது நடவடிக்கை வந்து சரியா தவறான்றது அந்த குறிப்புக்கு ஒரே ஒரு இதுதான். அது கண்டிப்பான சரியான வழியை உடனடியாக எடுத்திருக்காரு. அவரை வந்து விடல, பேசிட்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனேயுமே அது அரெஸ்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை வந்து விட்டுட்டு அவர் அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சட்ட ஆலோசகர்கிட்டலாம் வந்து இங்கே சட்டத்தை பற்றி பேசிட்டு இல்லை, நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான், இன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான், நாளைக்கு யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் அப்படின்றது தான் தளபதியுடைய முடிவு. நியாயமாக பார்த்தீங்கன்னா ரவுடிசம் யார் பண்ணுறது? நீங்கள் பண்ணுற ரவுடிசத்தால் தான் நீங்கள் பேசுகிற பேச்சால தான் இன்றைக்கி அரெஸ்ட்லாம். நீ பேசாமல் இருந்தால் அவர் தளபதிக்கு நான் இதுவா கூப்பிட்டு அவர் போய் அரெஸ்ட் தளபதி பாருங்க, சொன்னதையும் செய்வாரு, சொல்லாததையும் செய்வாரு. அதுதான் எங்க தளபதி. ஒன்னொன்னா எங்க தளபதி பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அவர் என்னன்னா லேடிஸ்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுதான் அங்க சிங்கப்பெண் உடனே ஸ்பாட்லயே வந்து நிக்கிறாங்க. ஒரு கால் பண்ணா ஸ்பாட்ல வந்து நிக்கிறாங்க. எல்லா ஏரியாவுக்கும் வந்து ஷிஃப்ட் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம போய் பேசினா நல்ல ரெஸ்பான்ஸ் தராங்க. நீங்க ஏன் வரீங்க அப்படின்லாம் சொல்லல. அவங்க ஒரு மகளிர்னா நம்மளுக்கும் வந்து ஒரு மகளிரா வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இத்தனை வருஷமா ஆட்சியில வந்து இந்த செக்ரட்டரியில என்ன பேசுறாங்க அப்படின்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. இப்போ வந்து தளபதி உள்ள என்ட்ரியில போறதுல இருந்து வெளியில வர வரைக்கும் அவர் என்னென்ன பண்றாருன்னு அப்படியே டைமிங்க்கு நம்மளுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கு. அவர் என்ன பேசுறாரு, என்ன உள்ள ஒர்க் பண்றாங்க அப்படி நம்மளுக்கு தெரியுதுல்ல. இத்தனை வருஷமா அந்த மாதிரி நம்மளுக்கு காட்டலையே, என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம தளபதி கஷ்டப்படுறாரு தான். நாங்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அவரோட ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கட்டும், அவருக்கு நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. அவர் நம்ம கஷ்டப்படுறோன்றதை காட்டிக்க கூடாதுன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அதுதான் அவரோட பெரிய சக்தி. அந்த ப்ராப்ளத்தையே ஒரு பெரிய எனர்ஜியாக எடுத்து அவர் அதை வின் பண்ணி காட்டுறாரு. அதே மாதிரி அவர் கொடுக்குற ஒரு நல்ல விஷயமும் நம்மளை இன்னும் கான்ஃபிடென்ட்டாக காட்டுறதுனால மக்களை வச்சு தான் அவர் சந்தோஷப்படுறாரு. நீட் வேணுமா வேணாமா? கம்பல்சரியாக அது வேணாம் சார். அதனால நிறைய உயிரிழப்பு வருது. எவ்வளோ இப்போ கூட நிறைய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. நான் நீட் வேண்டாம், கஷ்டப்படுறோம். இப்போ இருக்கிற சட்டசபையை பார்த்தோம்னா ஒரு சினிமா மேடை மாதிரி தான் இருக்குன்னு உதயநிதி சொன்னார். அவர் எங்கேன்னு வந்தார்? அவர் மேடை எப்படி இருந்துச்சு? சாக்கடை மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சினிமா பரவாயில்ல இல்லை, சாக்கடையை விட சினிமா பரவாயில்ல இல்லை, தப்பே இல்லை. எதனால ஸ்டாலின் தோத்தார்னு நினைக்கிறேன்? He took the people for granted. நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு திமிரில் இருந்துட்டு, திமிருன்னே சொல்லலாம். வாட் the people are thinkingன்னு அவருக்கு கவனம் இல்லை. அவர் அதை பற்றி கேர் கூட பண்ண மாதிரி தெரியல. இட் ஹேஸ் டு ஹேப்பன். அப்பதான் அவங்களுக்கு என்ன தப்பு என்னன்னு புரியும். தப்பு நடந்தாதான் அதை திருத்திக்கிற வழி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கணும்னு என்ன இருந்ததுன்னா தப்பு நடக்கிற இடத்துல தான் அது எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியும். கம்பீரமா ஆடுறது என்ன காரணம்? எங்க தாத்தா முதல்வர், எங்க அப்பா முதல்வர், அந்த திமிரு தானே. திமிரு உங்க குடும்பத்தோட இரு. எங்க கிட்ட வந்து உங்க திமிரு வேலையை காட்டக்கூடாது. எங்க பொதுமக்கள் கிட்ட, நாங்க தமிழ்நாட்டுல புரியுதா? அது யாருக்குமே பிடிக்கல, வெறுப்பாது. நீயும் எங்க பையன் மாதிரி நாங்க நினைச்சோமானா நீ ஒழுங்கா நடந்துக்கணும். உன்னுடைய பேச்சுவார்த்தையே சரியில்லை, வாய் அடக்கம். இப்ப பாருங்க, நேற்று என்ன சொன்னாங்க? உதயநிதினு பேர் வரக்கூடாது, ஆபாச நிதின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி பேசவே இல்லை. பெண்களை தாக்கி பேசலன்றது, தற்கூரின் பேர் வைக்கிறது, வேற என்னென்னோ பேசுறாங்க. அது யாருக்குமே பிடிக்கல சமூகத்தில். விஜய் 1000 தப்பு இருந்தாலும் இப்போ சமூகத்துக்கு வந்து ஏதோ முதலமைச்சராக இருக்கிற ஒரு மரியாதையே கிடையாது அவருக்கு. உதயநிதியை விட சீனியர் மோஸ்ட் நல்லா இருக்கிறாங்க, அறிவாளியாக இருக்கிறாங்க. அவங்களாம் திமுக ஆட்சியில் அமைதியாக இருக்கும் பொழுது இது மட்டும் ரொம்ப கம்பீரமாக ஆடுறதுக்கு என்ன காரணம்? எங்கள் தாத்தா முதல்வர், எங்கள் அப்பா முதல்வர், அந்த திமிரு தானே. அறிவில்லைன்றது, ஒன்றுமே தெரியல, மினிஸ்டர் பேரே தெரியாதுன்றது, நேற்று வந்தவன்றது ரொம்ப கேவலமாக. உங்கள் ஃபேமிலியோட நீ நடந்துக்குப்பா. உன் இதை கொண்டாந்து எங்கிட்டலாம் நீ பேசக்கூடாது, பப்ளிக்கில் பேசக்கூடாது. உனக்கு நாவ் அடக்கம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது ஆட்சி, அமைதியாக போகுது. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டு குறைவாக இருந்தால இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட முடியல. செய்வார். கம்பீரமாக ஆடுறதுக்கு என்ன காரணம்? சாலிட் வந்தா கூட நல்லா இருந்திருக்கும். உதயநிதி பண்றதா பிடிக்கல. ரொம்ப தாக்கி பேசுறது. ஒரு முறை ஜெயிலுக்கு பண்ணா சஸ்பெண்ட் பண்றாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம். இவங்க ஏன் மறுபடியும் மினிஸ்டர் ஆகணும்? ஜெயில் பண்ணவங்களும் அது மாதிரி பண்ணக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணணும். இதை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். எப்போ பாரு தவறாக பேசுறது, ஜோக்கர்னு பேசுறது. விஜய ஜோக்கர்னு பேசலாமா? அவன் இவன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும்,
நீ பப்ளிக்ல அந்த மாதிரி எங்க எதிரில் நீ பேசக்கூடாது. சர்க்கஸ் வேலை காட்டுறான், கூத்தாடி பையன், சினிமாக்காரன். இவன் சினிமாவில் பண்ணலையா? உதயநிதி நடிக்கலையா? சொல்லுங்க. ஸ்டாலின் நடிக்கலையா? அப்ப இவங்க சினிமாக்காரன் இல்லையா? இந்த மாதிரி தாக்கி பேசலாம் யாருமே பப்ளிக்ல பிடிக்கல. ஏதோ கலைஞருக்கு அறிவாளியும் நல்லபடியா பண்ணாரு. கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினை கொண்டு வரவில்லை. அவர் மேயரா இருந்தாரு, ஜென்டலா நடந்துக்கினாரு. ஆனா ஸ்டாலின் வந்த பிறகு இவரை துணை முதல்வர் ஆகிறது ரொம்ப தப்பு. எத்தனை பேர் திமுக அறிவாளியா இருக்கிறாங்க, சீனியர் மோஸ்ட் இருக்கிறாங்க. இது சும்மாவே ஆடுது. உதயநிதியை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கல. ஆனா உதயநிதி தோத்துட்டு ஸ்டாலின் வந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இதுதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உண்மை நான் சொல்றதெல்லாம். உதயநிதி தோத்துட்டு ஸ்டாலின், ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. கலைஞர் வெளியிட்ட செம்மொழியாம் தமிழ் மொழியாம். நான் டீச்சரா இருந்தேன். அப்போ தமிழ் புக்கில் இருக்கிற போஸ்ட் எல்லாம் அம்மா ஆட்சி கழிச்சிட்டாங்க. இவருன்னு இல்லை, யார் வந்தாலும் அப்படிதான் செய்யறாங்க. மோஸ்ட்லி இதுல ஸ்டிக்கர் போட்டு இந்த பாடத்தெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படி யார் வந்தாலும் அதை செய்யறாங்கப்பா. எது நல்லதோ அதை எடுத்து பண்ணுறாங்க. கலைஞர் எழுதின செம்மொழி பாடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை அறவே ஒழிச்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. புக்கில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நானே செஞ்சேன், ஸ்டிக்கர் ஒட்டினேன். இதெல்லாம் சரியில்லை. எது நல்லதோ அதை எடுத்துக்கலாம். எல்லாமே மக்களுக்கு தேவையானது தானே. சின்ன குழந்தைங்க கற்றுக்க வேண்டியது. ஜெயலலிதா அடிக்கலாமா? யாருக்காக யார் அடிக்கிறது? யார் வீட்டு பிள்ளை அடிக்கிறது? நீ உயிர் கொடுத்துருவியா? காப்பாத்திருவியா? அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க சொல்லுங்க. திமுக தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒருத்தர் எப்பா ஓரமாக போயிட்டு பண்ணணும், அவனை போட்டு அடி நடிச்சிட்டாங்க. இது மாதிரி தப்பு செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஆர்ப்பாட்டம் அதிகம். நாங்கள் போட்ட மெட்ரோவில் நீ போகிற, யார் உங்கள் ஒப்ப விட்டுதா? உங்கள் ஒப்ப விட்டுதா? உங்கள் பணத்தில் பண்ணீங்க. மெட்ரோ யார் முதல்வராக இருந்தாலும் கலைஞர் தான் முதல்ல மெட்ரோ கொண்டாந்தாரு. அம்மாட்சியில் மோனோ திட்டமாக மாற்றிட்டாங்க. அம்மா நின்று போச்சு. பில்லர் எடுப்பதெல்லாம் மதுரையிலலாம் நின்று போயிருக்குது சில இடத்துங்களில். இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் கண்டினியூ பண்ணார், செஞ்சார். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற கூட்டம் சரியில்லை. ஸ்டாலின் சார் முதல்வராக இருந்தாரே தவிர திமுக தொண்டர்கள்லாம் திருட்டு பசங்க எல்லாருமே. ஓப்பனாக சொல்கிற மாதிரிங்க. அடிக்கலாமா? பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு 80 to 85% வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. 2500 அவங்க அறிவிச்சாங்கன்னா அதுக்கான ஃபண்டு ரொம்பவே அதிகமாக ஒதுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அது நம்ம முதல்ல இன்கம்க்கான சோர்ஸை பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கொடுக்க முடியும். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். கிடைக்குதேன்றதுக்காக நம்ம கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்க முடியாது. மேலும் மேலும் கடன் வரும். அந்த ஒவ்வொரு கடனும் நம்மளுக்கும் விழும். நம்மளும் பொறுப்பு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம தானே இருக்கிறேன். அவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. ஸோ அப்போ நம்ம தானே வெயிட் பண்ணி தானே வாங்கணும். ஓகே, எல்லாமே இதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்துச்சா தண்ணி? இந்த ஆட்சியில் மட்டும் தான் வராமல் நின்று போச்சா? வந்துச்சுன்றதுக்கு ப்ரூஃப் காட்டுங்க. ஏதாவது ஏஐல போட்டு காட்டுறீங்களா? அந்த மாதிரி தான் காட்ட முடியும். மற்றபடி எதுவும் காட்ட முடியாது. தண்ணி பற்றாக்குறைன்றது எப்பயுமே தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த காவேரி பிரச்சனை முக்கியமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அது இப்போதான் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காருன்னும் போது அதை நம்ம வரவேற்கணும். பேசி தான் முடிக்க முடியும். அதுக்கு டைம் கொடுத்து தான் ஆகணும். சும்மா லப்பன்னு கத்திட்டு கிடக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. எடுத்த உடனே எல்லாத்தையும் முடிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் டைம் கொடுத்தா ஆகணும். இப்போ எதிர் வீட்டு பக்கத்து வீட்டு பிரச்சனையே சீக்கிரம் முடியாது. அப்படி இவ்வளவு நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை எப்படி முடிக்க முடியும்? டைம் எடுத்து ஆகணும். அதாவது பகுத்தறிவு இருந்தா யோசிக்கலாம். இல்லாதவங்க கத்திட்டு கிடக்க வேண்டியதா, அதை பத்திலாம் யோசிக்க முடியாது. சரி, இதுக்கு முன்னாடி வந்துச்சா? பேசுறாருப்பா, மகா கடைஞ்செடுத்த மக்குப்பா. அவங்க அப்பா கூட தான் சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு, ஒண்ணுமே தெரியாது. அப்பாவே தத்தி, அதை விட இவர் சூப்பர். ஒரு மீட்டிங்கு போனா என்ன கொஸ்டின் கேட்கணும்னு தெரியல. தலைவன் அப்படிங்கிறவர் நான் தலையெடுத்து பார்க்கணும், அங்க இருக்கணும். அவங்க உதயநிதி, நீ எந்த ரோடு கீழே இருக்கிறவங்களை விட மோசமா பேசினேன்னா நீ என்ன தலைவன்? உன்னோட டர்ட்டி ஸ்பீச்சால உன்னை இது பண்ணக்கூடாது. உனக்கு சப்ஜெக்ட் பேச தெரியல. கொஸ்டின் கேட்டா அசிங்கமா பேசி, வல்கரா பேசி அந்த கொஸ்டினை தள்ளி விடுற. அவங்கெல்லாம் தலைவர்னே சொல்ல. பார்ட்டிஸ் வில் ரிவைவ் ஆகாது. எப்படி ஆகும்? ரஜினி சார் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட சப்போர்ட் அண்ணாமலை சாருக்கு பலமா அமையுமா? ஆஃப்கோர்ஸ், எந்த ஒரு சப்போர்ட்டுமே நல்லது தான். திரும்ப அலையை தான் சொல்லணும். ஒரு அலை வந்ததுன்னா அதுக்கு சின்ன அலை கூட வந்தா கூட இது இன்னும் பெருசா தானே மாறும். நல்லது தான். எங்களை மாதிரி ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. நாங்கெல்லாம் டை ஹார்ட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? நான் குப்பையா இருந்தா கூட போய் பார்த்துட்டு 3 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 60 வயசுலயும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி அவரோட ஃபேன்ஸ் இன்னும் எங்கேயோ இருக்காங்க இல்லையா? ஒரு கன்சிடரபிள் பேஸ் இருக்கு. அவங்க ஷிஃப்ட் டெஃபினட்லியும் லட்சமா கோடியா செலவு பண்ணாம ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க திரும்ப நம்ம போட்ட காசை எடுக்கணும், அதுக்கு அடுத்தது டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. அந்த விதத்துல இது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மந்திரி சபை ஹெல்த்தியா? ஏவாவேலு வந்தாரு, கண்டக்டர். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. கோடியா சம்பாதிச்சிருக்காருல்ல. அந்த மாதிரி தான் எல்லாரும் கத்துப்பாங்க. எப்பவுமே ஒன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் ஆட்சி நல்லா இருந்ததுன்னா அவர் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த ஒண்ணு இருந்தது. என்னோட ஜனங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வேலை பண்ணோம்னா நம்ம மனசாட்சியை விட்டுட்டு நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இதனால என் ஜனங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காரியத்தை நம்ம பண்ண சொல்றது கூட ஒரு இன்சல் வரும் இங்கிலீஷ்ல. ஜோசப் புத்தி சொல்றதுதான் நடக்கும். நீங்க சொன்னதை செய்வீங்கன்னு தான் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. ஆனா சொன்னதை செஞ்சுட்டா அடுத்த வாட்டி நீங்க தான், உங்களுக்கு தான் ஓட்டுது.
பிகிலி தான் போடுவோம். நாடகம் கண்டிப்பா கொடுக்கலன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதான் டைம் இருக்குதுல்ல, டைம் கொடுத்துக்கிட்டா அந்த டைம் முடிஞ்ச உடனே அதுக்கு மேல நம்ம பேசுவோம். அப்படி அதெல்லாம் நிறைவேற்ற நம்ம சட்டசபையை கூட்டி எம்ஜிஆர் மீனை கூப்பிட்டு நம்பிக்கையில தீர்மானம் கொண்டாந்தாங்கல்ல, சட்டசபை கூட்டினாங்கல்ல, மறுபடியும் அவர் வந்தாரு இல்ல, ஜனங்களுக்கு நம்பிக்கை கூட்டுறாரு, அதை நடத்தி காட்டினார். அந்த ரூட்டு தான் இது. யாருமே வந்த உடனே எதுவும் செய்ய முடியாது. நீனா புரியுது அவனுக்கு, பொறுமையா தான் எதுவும் செய்ய முடியும். வெள்ளா போட்டே காலி பண்ணிட்டு போய்க்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல, என்ன உலக வங்கியிலே பணம் இல்ல, சரிதா? அப்படி இருக்குமா நான் எப்படி உடனே செய்ய முடியும்? 6 மாசம் டைம் கிடையாது, 1 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோம். வேண்டான்னு சொல்ல, அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். இன்னும் 5 வருஷத்துல 6 மாசம் கூட இன்னும் வாவல. அதை பொறுத்து சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்யறேன். டைம் கேட்டுக்கிறேன், அந்த டைமை எதிர்பார்க்கணும். அதுக்கு மேல இன்னும் டைம் வேணும்னா இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பாக்குறேன். நம்ம சொல்றது கூட ஒரு கம்பீரமா ஆடுறது என்ன காரணம்? எங்க தாத்தா முதல்வர், எங்க அப்பா முதல்வர், அந்த திமிரு தானே. திமிரு உங்க குடும்பத்தோட இரு. எங்ககிட்ட வந்து உன் திமிர் வேலையை காட்டக்கூடாது. எங்கள் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் தமிழ்நாட்டில் புரியுதா? அது யாருக்குமே பிடிக்கல, வெறுப்பாகுது. நீயும் எங்கள் பையன் மாதிரி நாங்கள் நினச்சோமாண்ணா, நீ ஒழுங்காக நடந்துக்கணும். உன்னுடைய பேச்சுவார்த்தையே சரியில்லை, வாய் அடக்கம். இப்போ பாருங்க, நேற்று என்ன சொன்னாங்க? உதயநிதினு பேர் வரக்கூடாது, ஆபாச நிதின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி பேசவே இல்லை. பெண்களை தாக்கி பேசலன்றது, தற்கூரின் பேர் வைக்கிறது, வேற என்னென்னோ பேசுறாங்க. அது யாருக்குமே பிடிக்கல சமூகத்தில். விஜய் 1000 தப்பு இருந்தாலும் இப்போ சமூகத்துக்கு வந்து ஏதோ முதலமைச்சராக இருக்கிற ஒரு மரியாதையே கிடையாது அவருக்கு. உதயநிதியை விட சீனியர் மோஸ்ட் நல்லா இருக்கிறாங்க, அறிவாளியாக இருக்கிறாங்க. அவங்களாம் திமுக ஆட்சியில் அமைதியாக இருக்கும் பொழுது இது மட்டும் ரொம்ப கம்பீரமாக ஆடுறது என்ன காரணம்? எங்கள் தாத்தா முதல்வர், எங்கள் அப்பா முதல்வர், அந்த திமிரு தானே. அறிவு இல்லைன்றது, ஒன்றுமே தெரியல, மினிஸ்டர் பேரே தெரியாதுன்றது, நேற்று வந்தவன்றது ரொம்ப கேவலமாக. உங்கள் ஃபேமிலியோட நீ நடந்துக்குப்பா. உன் இதை கொண்டாந்து எங்கிட்டலாம் நீ பேசக்கூடாது, பப்ளிக்கில் பேசக்கூடாது. உனக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குது ஆட்சி, அமைதியாக போகுது. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டு குறைவாக இருந்தால இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட முடியல, செய்வார். கம்பீரமாக ஆடுறதுக்கு என்ன காரணம்? இந்த வயசில் எவ்வளோ பார்த்துட்டேன், தப்பு தான். யாரும் ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அந்த கட்சிக்காரர் தான் என் பையன். அந்த கட்சி வந்து கருணாநிதி கட்சி தான். விஜய் ஓட்டு போட்டேன்னு என்னை வீட்டில் பண்ணான், சித்திரவதை பண்ணான், சண்டை போட்டான், அடித்தான். உனக்கு கட்சி மாற்றியா 100 வருஷம் இல்லாத கட்சின்ட்டு. பாடா என் பேரன் போட சொன்னால் நான் போட்டேன்ட்டேன். அதோட அவன் கப்புன்னு ஆகிட்டான். நான் பொதுவாக பேசண்டா, போடா வேலையை பார்த்துக்கின்னு. என்னை யாரும் நீ ஒன்று ஆள் இல்லை, விஜய் ஒன்று ஆள் இல்லை, நான் பொதுவாக பேசினேன். அதை பற்றி எனக்கு நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு பயம் கிடையாது. தப்பு தான். யாருமே தப்பு தான் ஐயா, பேசக்கூடாது. ஆமா, தப்பு தான் ஐயா, பேசக்கூடாது. பேசுனது தப்பு தான். அந்த கட்சியில் போராட்டினது தப்பு தான். ஆமாம், அது மாதிரி பேசக்கூடாது. உன்னையும் அவங்க பேசக்கூடாது, நீயும் அவங்க பேசக்கூடாது. அவனு தான் ஒரு ஆண்டு பார்க்கட்டுமா, வாரி நான் போயிடுவான். தண்ணி நான் தலைமையில தூக்கின்னு வர முடியும்? இரு, அப்பெல்லாம் விட்டுட்டு இந்த விஜய் வரும்போது தலைமையிலே தூக்கின்னு வந்து விடுவான். சொல்லு பாடாப்பா. பேசுறாருப்பா, மகா கடைஞ்செடுத்த மக்குப்பா. அவங்க அப்பா கூட தான் சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு, ஒண்ணுமே தெரியாது. அப்பாவே தத்தி, அதை விட இவர் சூப்பர். ஒரு மீட்டிங்க்கு போனா என்ன கொஸ்டின் கேட்கணும் தெரியல. தலைவன் அப்படிங்கிறவர் வந்து நான் வந்து தலையெடுத்து பார்க்கணும், அங்க இருக்கணும். அவங்க உதயநிதி, நீ எந்த ரோடு கீழே இருக்கிறவங்களை விட மோசமா பேசினேன்னா நீ என்ன தலைவன்? உன்னோட டர்ட்டி ஸ்பீச்சால உன்னை இது பண்ணக்கூடாது. உனக்கு வந்து சப்ஜெக்ட் பேச தெரியல, கொஸ்டின் கேட்டா அசிங்கமா பேசி வல்கரா பேசி அந்த கொஸ்டினை வந்து தள்ளி விடுற. அவங்கெல்லாம் தலைவர்னு சொல்ல. பார்ட்டிஸ் வில்
ரிவைவ் ஆகாது. எப்படி ஆகும்? ரஜினி சார் வந்துட்டு டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவரோட சப்போர்ட் வந்து அண்ணாமலை சாருக்கு பலமா அமையுமா? கோர்ஸ் எந்த ஒரு சப்போர்ட்டுமே நல்லதுதான். திரும்ப அலையை தான் சொல்லணும். ஒரு அலை வந்ததுன்னா அதுக்கு சின்ன அலை கூட வந்தா கூட இது பின்னம் பெருசா தானே மாறும். நல்லதுதான். எங்களை மாதிரி ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. நாங்கெல்லாம் டை ஹார்ட் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ். அந்த மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? நான் குப்பையா இருந்தா கூட போய் பார்த்துட்டு 3 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 60 வயசுலயும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி அவரோட ஃபேன்ஸ் இன்னும் எங்கேயோ இருக்காங்க இல்லையா? ஒரு கன்சிடரபிள் பேஸ் இருக்கு. அவங்க வந்து ஷிஃப்ட் விஜய் ஃபேனும் கிடையாது, டிவிக்கு சப்போர்ட்டரும் கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல விசில் அடிக்கிறாங்க. பேசிக்கலி அவர் ஃபேன்ஸ், அதனால அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தே கண்டினியூ டு பி ஃபேன்ஸ். ஆனா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்பவுமே அப்படித்தானே இருக்கு. ஒரு ஃபேண்டமை நோக்கி தானே இருக்கு. ஸ்டாலின் எது பண்ணாலும் சரி, உதயநிதி எது பண்ணாலும் சரி, ஒரு நல்ல மந்திரி சபையே இருக்கல. ஒரு கொஸ்டின் பண்ணி அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ற மாதிரி ஒரு மந்திரி சபையே இருக்கல. ஐடல் வர்ஷிப் மாதிரி ஒரு தலைவரை வந்து வர்ஷிப் பண்ற மாதிரி தான் நம்ம பாலிடிக்ஸ் இருந்துட்டு வந்திருக்கு. 70 இயர்ஸ் ஹெல்தி பாலிடிக்ஸ் இங்க இல்லவே இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ் த சேஞ்ச் இஸ் குட். இது வந்து ஒரு பிக் ஷிஃப்ட். சீமான் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு தெரியல. அசிங்கம் தான். ஒரு மீட்டிங்ன்றாங்க, ஒரு பொதுக்கூட்டன்றாங்க, எந்த விதமான பேச்சு கிடையாது. எல்லாமே கத்தி ஆக்ரோஷமா ஒரு சைக்கோ மாதிரி தான் பேசிட்டு. ஆபத்தான சிந்தனைகள் தான். எதிரியை குற்றம் சொன்னாதான் இவர் வாழ முடியுன்றது ஒரு நிலை மெயின் செட் ஆயிடுச்சு. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. மக்கள் வேதனைப்பட்டு தான் இருக்காங்க. வெளியில சொல்ல முடியாது, பயப்படுவாங்க. நல்லபடியா பேசினா பரவாயில்ல. எல்லாமே அவர் வந்து ஆப்போசிட்டா எடுத்துக்கிறார். நீங்க எதுவுமே சொல்லலைன்னா கூட அவரே தானே ஒரு கற்பனை உண்டு பண்ணி எதிரியாக்கிறார். மற்றபடி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. பேச்சு திறமை இருக்கு, எல்லா அறிவாற்றல் எல்லாமே இருக்கு. அதை மாத்திக்கிட்டா சீமான் சார் வந்து எப்படின்னா அவர் என்ன பேசுவார், எப்போ பேசுவார், எதை பேசுவாருன்னே சொல்ல முடியாது. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார். எல்லாமே 1 or 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்கிட்டேருந்து யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. அதை ஃபன்னாக தான் எல்லாரும் பார்த்தாங்களே தவிர சீரியஸாக யாரும் பார்க்கல. ஸோ விஜய் வந்து எக்ஸ்பெஷலி அவர் லாஸ்ட் மீட்டிங் வைண்ட் அப் பண்ணாச்சா, எலெக்ஷன் கமிஷன் 6 மணிக்கு முடிக்குதுன்னா 4 மணிக்கு YMCAல ஒன்று போட்டார் ஒரு மீட்டிங். அதெல்லாம் ஃபுல் ரிலே நான் பார்த்தேன். அது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவராக அவருக்கு இருந்ததுங்கிறது. வருஷமாக வர வைக்காத தண்ணியை மீட்டிங் போட்டு கூப்பிட்டு வர வைக்காத, சென்னையில் இருந்துங்கன்னா வர வச்சார்ப்பார். அவர் தான் தலைவர். அவரை தான் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அவர்கிட்ட தான் பேசணும். உன்னால் முடியாததுக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு. என்ன கோஷம் கேட்குறாரு, மறியல் பண்ணுறாரு. முதல்ல சட்டசபையை கலைக்கணும் பார்க்கணுன்னு. தலை கீழே நின்னாலும் முக ஸ்டாலின் உன்னாலே முடியாது. நீ பெத்த பார் புள்ள, அவனாலே முடியாது. நீ வந்து என்ன பண்ணுற, நம்மளுக்கு அடுத்தது நம்ம புள்ளைய நிற்க வைக்கணும். துணை முதல்வர்னு நீ தேர்ந்தெடுத்து உலகம் முள்ள பேச வச்ச. துணை முதல்வர்ன்ற தகுதி உன் பிள்ளைக்கு என்ன இருக்குது? தண்ணி வரணும், மீட்டிங் போடணும். முந்தா நாள் செய்தியில் கிழின்னு கிழிச்ச. உன்னால் கிழிக்க முடியல. தண்ணி தன்னால் வந்துடுச்சு. உக்காந்த இடத்துல வேலை செய்கிறாருல. உக்காந்த இடத்துலையே ஜோசப் விஜய் வேலை செய்யும் போது உனக்கு ஏண்டா போகிறாமா வயிற்றுச்சல்? நீ ஆண்டா 5 வருஷம் போதும். நீ எங்கேயோ துணியை தூக்கி மூடிக்கின்னு மூலையில் உக்காரு. உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லி உக்காரதுக்கு நாங்கள் சேர் கொடுத்துட்டோம். நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும். நீ நோண்டிக்கின்னு வரக்கூடாது. நீ 5 வருஷமாக வர வைக்காத தண்ணியை. திரிசான்னு கத்தும் போது தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல, மற்ற இடத்துல வருதுன்னா மற்ற இடத்துல என்ன இடத்துல வருது? நீங்கள் அதை நோட் பண்ணல. மற்ற இடத்துல என்ன இடத்துல வருது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை கொச்சியமாக பேசுகிறாரு. ஆனால் பேசலைன்னு சொல்கிறாரு. நாங்களும் திருப்பி செய்தி வச்சு பார்க்குறோம். தண்ணி வர வேண்டிய இடத்துல வரல, இந்த இடத்துல மட்டும் வருதுன்றாங்க. திரிச்சான்னு கத்தின பிறகு தான் அதை சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நான் வந்து தண்ணியை தான் சொன்னேன்றாரு. ஏன் சொன்னதாகவே இருக்கட்டுமே, நீங்கள் மாற்றி சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு டபுள் மீட்டிங்கில் பேசுகிறீங்க. அந்த ஒரு வார்த்தை தப்பு. அது அவர் பேசுறது தப்பு. அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது தப்பான ஒரு வார்த்தை மட்டும் தப்பாக விட்டுட்டார். மற்றதெல்லாம் பேசலாம். அந்த பெண்களை பற்றி பேசுறது மொத்தம் அவர் பொண்டாட்டியை பேசும்போது வரல, இதுவும் பேசும்போது வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அது என்னன்னு தெரியல. அவருடைய பர்சனல் மேட்ரு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை தப்பு அவர் பேசுனது. மீதி எல்லாத்தையும் கரெக்டாக தான் கேட்டுன்னு வந்தார். நான் என்னன்னா அவர் வச்சுன்னுக்கிறாரோ வச்சுக்கலையோ, கல்யாணம் பண்ணிக்கிறாரோ பண்ணிக்கலையோ, அது அவங்க ஃபேமிலி பேசணும் அந்த வார்த்தை. நீங்கள் அரசியலை பற்றி பேசணுன்னா அரசியலை மட்டும் பேசிட்டு போங்க. உதயநிதின்றவர் அவர் பண்ணாததாப்பா எங்கள் தளபதி பண்ணிட்டாரு. சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பரம்பரையாக வந்தவர். அவர் பண்ணாததை இவர் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. சார், ஒரு அரசியலில் ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்தால் அடிகள் பல விழதான் செய்யும், விழாமல் இருக்காது. இது மாதிரி மற்ற கேச்சுக்களோ எல்லாமே எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போகணும். ஆனால் இவர் பண்ணது வந்து ரொம்ப
கண்டிக்கத்தக்கது. அதனால தான் நாங்கள் மகளிர் அணி சார்பாக நாங்கள் வந்து அவரை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டப்படுறோம். இளமேட்டு அவர் பேர் உதயநிதி இல்லை, உதவாநிதி. அவன் கிடக்குறான் புறம்போக்கு, சும்மா 10 வருஷமா புடுங்கினான்றேன். நீ புடுங்கிருந்தா நீ ஏன் ஜீரோவில் வர? புடுங்கிருந்தா நீ ஏன் ஜீரோவில் வர? நாய் மாதிரி நான் கூத்தாடி மாதிரி கத்துறான், எகிரி குதிக்கிறான், பொண்டாட்டி மூஞ்சான போய் வைன்னு கத்துறான், பிசாசு கத்துறா மாதிரி கத்துறான். அவனும் ஆம்பளையா? நீ உண்மையா நான் கரெக்டாக நீ நல்லதை பண்ணிதான். அதுக்கு முன்னாடி நான் கூட தான் போட்டிருக்கேன் ஒரு ஐட்டம் ஓட்டு சீமானுக்கு. ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு தான் போட்டேன் என்ன. ஆனால் இவர் பேசுறது ஒன்றுமே சரி கிடையாது. என்ன எப்படியே குதிக்கிறாரு, எகிரி குதிக்கிறதான், ஓயின்னு கத்துறது தான், அப்படி பண்ணுறது என்ன? அது அரசியலுக்கு இதெல்லாம் நல்லதா? நியாயமாக பேசு, நியாயமாயிரு. மக்கள் உனக்கு இந்த ஆட்சி சரியில்லாம் அடுத்து நீ கூட வரலாம், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லைன்னா பார்ப்பாங்க 5 வருஷம் இல்லையா? சரி, அவரோட கொள்கை ஒரு சில விஷயம் நல்லதான் பேசுறாரு. ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. நீ பேசுறது பண்ணுறது, அந்த சாட்டைன்ற நாய், அந்த நாய் பேசுறது எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு மேலே எனக்கு டைம் இல்லை. ஆமாம், இடைத்தேர்தல் அவர் வந்து கட்டின்னு பார்ப்பாரு. எல்லாம் என்னன்னு தெரியாது, மோசம்னா என்னன்னு தெரியாது. பணத்தெல்லாம் பாவம் மக்களுக்கு செஞ்சு ரொம்ப அழுத்து போயிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, பாவம் படித்த பசங்க எல்லாரும் ஜாப்பில் தான் இருக்காங்க. கரண்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்காங்க. என்ன எவ்வளோ பேர் பசங்க டிகிரி முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் சுக்கியும் டொமேட்டோவும் அது இது ஓட்டின்னு எவ்வளோ பேர் கிடக்குறாங்க. பணம் படித்தவனுக்கே அது கவர்மெண்ட் வேலை கொடுக்குறவனுக்கே கொடுத்துட்ருக்க. ஏன் அந்த வேலையில் அவனுக்கே கொடுக்குறேன்? இன்னொருத்தனுக்கு கூட எவ்வளோ பேர் ஏழைங்க இருக்காங்க, அவனுக்கு கூட நீங்கன்னா 5 வருஷம் எவனுக்கு வேலை கொடுத்தீங்க? எந்த கவர்மெண்ட் ஸ்டாப் நீங்கள் கொடுத்தீங்க? ஏதோ எழுதி எடுத்து காட்டுங்க பார்ப்போம். 5000 பேருன்னா நீங்கள் கொடுக்குதுன்னா ஒரு 200 பேர் இருப்பீங்க. யார் கொடுத்துருக்கீங்க? அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்கிறது மட்டும் நீங்கள் கேள்வியாக வச்சிடக்கூடாது. நீங்கள் சரியாக பண்ணியிருந்தா மக்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சரியாக பண்ணலைன்றதுனால தான் அவங்க வேற ஆட்சி எல்லா மக்களும் சரி புதுசாக வரட்டுமே, அவர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஒரு 5 வருஷம் விடுங்க. நீங்கள் அடுத்த ஆட்சி அப்போ நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா அடுத்த ஆள் நீங்கள் வர போகிறீங்க. நீங்கள் சரியாக பண்ணலைன்னு தானே அடுத்த ஆளுக்கு வராங்க. நீங்கள் விடுங்க, அவங்க ஃப்ரீயாக விடுங்க, போட்டோம். அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். அவருக்குன்னு இருந்த மரியாதை ஆனால் இந்த பசங்க பையனும் பொண்டாட்டியும் கெடுக்கிறாங்க. அவருக்கு இருந்த மரியாதையில் கால்வாசி கூட இவங்க இருக்க போகிறதில்ல. இவங்க இந்த மாதிரி பேசியே அவங்களோட மரியாதையை குறைச்சிக்கிற போகிறாங்க. அதுதான் உண்மை. புரியுதா? அவரும் தான் தப்பாக தான் பேசுகிறாரு. ஓடுன்னு நீங்கள். ஆனால் விஜயகாந்த் அண்ணன் மட்டும் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தா அவர் தான் சிஎம் ஆயிருப்பார். சரி, அவர் எப்படியோ ஒன்று காலி பண்ணிட்டாங்க. பேசி இது மாதிரி தப்பாக பேசி தான் அவரை காலி பண்ணாங்க. இப்போ இவரை தப்பாக பேசி இவரை காலி பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. அவருக்கு இருக்கிற மரியாதையில் இவங்க பேசியே அழிச்சிக்க போகிறாங்க. அந்த மரியாதை கொஞ்சம் இருந்தது இவங்களுக்கு. ஆனால் இவங்க அதனாலே இவங்க தப்பாக பேசி இவங்க தாழ்த்திக்கிறாங்க. கரெக்டாக பேசுங்க, யார் பேசினாலும் சரி. ஓடுன்னா என்னத்தை எங்கே ஓடுறாங்க? அவர் ஏதோ சினிமாவில் வச்சு அது மாதிரி வச்சு ஏதோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ. நான் அதே நீங்கள் குத்தி காட்டுறீங்க. ஓடு மேகநாத் அந்த அணைக்கட்டை நீங்கள் என்ன கீச்சிங்க? இத்தனை வருஷமாக இந்த ஆட்சியில் இருந்தாங்க. எந்த அணையை கீச்சாங்க? யார் கீச்சாங்க? எல்லாமே அது தானே பண்ணீங்க. அப்புறம் என்ன பேசுகிறீங்க? இனிமேல் விஜய் கட்சி தான் வரும். இந்த மாதிரி பேசியிருந்தா அவருக்கு ஒரு ஓட்டு விழுறத 10 ஓட்டு சேர்ந்து விழும். இந்த மாதிரி பேசுகிறதுனாலே இவங்க சைலண்ட்டாக ஒரு நியாயமாக பேசினா சரி பாவம், ஒரு இந்த ஆட்சி சரியில்லை, அடுத்த ஆட்சிக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் சும்மாவே அவங்கள நோண்டிருந்தா நீங்கள் என்ன நின்றுட்டீங்க? சரி, விஜயகாந்த் அண்ணனை வச்சு நீங்கள் வரீங்க, தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா ஜனங்க? பண்ணாங்களா? அதெல்லாம் அண்ணனோட முடிஞ்சு போச்சு. அண்ணன் ஆட்சி, அண்ணன் உயிரோடு இருந்திருந்தா அவருக்கு தான் ஆட்சி. அண்ணன் இல்லாதனால இப்போ விஜய் தான் அண்ணன், விஜய் தான் தம்பி அண்ணன் எல்லாமே. இடிச்சது அவங்க தான். அவங்க கூட கூட்டணி சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களே, போய் படத்தில் பார்த்துட்டு அழுவுறீங்க, பேசுறீங்க, கை தட்டுறீங்க. அப்புறம் வெளியே வந்தா ஒரு நடிப்பு எதுக்கு? நடிப்பு சினிமா ஆக்டர் அவன் தான் நடிக்கணும். நீங்கள் எதுக்கு நடிக்கிறீங்க? அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அங்கே ஏன் நடிக்கிறீங்க? சினிமா தேட்டரில் உட்காந்து அழுகுறீங்க, கை தட்டுறீங்க. இங்கே ஏன் நடிக்கிறீங்க? வெளியில் மற்றவங்க முன்னாடி பணத்தை வாங்கினேன் பெட்டியாக பணம் கொடுக்குறாங்கன்னா வாங்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா நோண்டிட்டு இருக்க. பதில் சொல்லுங்க. விஜய் மினிஸ்டர்லாம் உட்காந்து ஜனநாயகம் படம் பார்க்குறாங்களா? இவ்வளோ நீட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகம் படம் பார்க்கறது ரைட்டா தப்பு இல்லையா? கரெக்டாக பதில் சொல்லுங்க. அதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. இதுக்கு ஒரு ஆன்சர் இல்லை. மினிஸ்டரும் மனுஷன் தானே. ஆமா, அவனுக்கும் பொண்டாட்டி புள்ள குடும்பம் கொடுத்தனும் இருக்குல்ல. ஆமா, அவன் 24 மணி நேரமும் உங்களுக்காக உட்காந்தானா அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடையாதா?
இதே சீஃப் மினிஸ்டர் இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவர் முன்னாடி ஒரு தடவை சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தவர் தானே. ஆமா. அப்ப சினிமா பார்க்க அவரோட ஒய்ஃபு குழந்தைங்க பேரன் பேத்தின்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஜோரா தியேட்டர் வாசல் போஸ்ட் கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நேரம் இல்லையா? நியாயமான கேள்வி. அப்போ அப்புறம் இப்ப நீட்டுன்னு நம்ம புதுசா எல்லாரும் செய்தி சொல்றீங்களே, இந்த நீட்டு வந்தப்ப எல்லாரும் எங்கயா போனீங்க? நீட்டு என்னைக்கு வந்தது? இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப பிஜேபி வந்தது நீட்டு. காங்கிரஸ் பீரியட்ல வந்தப்ப உங்க வாயை முடிட்டு இருந்தீங்களா? அன்னைக்கே முடிச்சிருந்தீங்களா? இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லையே. நியாயமான கேள்வி. அப்புறம் நியாயமான கேள்வி கேட்கிறேன், நியாயமான பதில சொல்லுங்க. அதான் இல்லையே, இருந்தா சொல்ல மாட்டோமா?